அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் வந்து இந்த உணவு குழல் அலர்ஜி வீக்கம், ஈசோஃபேஜைட்டிஸ், ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல் அலர்ஜி அல்லது வீக்கம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி சிறு வயசு ஸ்கூலுக்கு போகிறவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த உணவு குழல் அலர்ஜி வீக்கம் இது எதனால் உருவாகுது, இதுக்கு என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கலாம், உணவு முறையில் எப்படி இதை சீர்படுத்திக்கலாம், பொழுதுனைக்கும் அல்சர் மாத்திரை சாப்பிடாம எப்படி நம்ம உணவு முறையிலேயே இதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு குழல் வீக்கம்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. குறிப்பாக வந்து அந்த வயிற்று பகுதியிலிருந்து நம்ம தொண்டையை இணைக்கக்கூடிய ஒரு பைப், ஃபுட் பைப், அதை தான் வந்து நம்ம ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம உணவு குழல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எண்ட் வயிறையும் அந்த உணவு குழல் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு பகுதியில் நிறைய பேத்துக்கு வீக்கம் வரும். இதை தான் ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் வருதுன்னா, நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து மேல் பக்கமாக தெரிச்சு அந்த இடத்துல வீக்கத்தையும் புண்ணையும் ஏற்படுத்துறதாக இருக்குது. இந்த மாதிரி ஏன் உருவாகுது, இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து வலி இருக்கும். ஸோ நெஞ்சு குழியில் வந்து வலிக்குது, அதே மாதிரி நெஞ்சு எலும்பு வலிக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு பெயின் இருக்குது, அதுக்கு நேர் பின்னாடி வலிக்குது, ரைட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் பிளேடு, அதாவது இந்த ஷோல்டர் பக்கம் நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து வலிக்குது, முதுகு பகுதி வந்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வலியாக நமக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எரிச்சல், வயிறு வந்து நடுவயிறு வந்து எழிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உணவு வந்து சாப்பிட்டோன்னே எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்தோன்னே இரும்பல், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ அடிக்கடி செருமி இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், தொண்டை புண் அடிக்கடி ஏற்படுறது, இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இது ஏன் உருவாகுது? எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து டைம் கிடையாது, நேரம் தவறிய உணவு முறை. நேரத்துக்கு ஒரு உணவை சாப்பிட்ணும், நம்ம எப்படி வந்து டைமுக்கு ஆஃபீஸ் போகணும், டைமுக்கு நம்ம வேலைகளை முடிக்கணும், டைமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குன்னு டைமுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கலன்னா அது நோயாக மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து டைமுக்கு சாப்பிட்றத தவறும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த ஆசிட் தெரிச்சு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்குறதுக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது, சரியாக தூங்காதவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கடைகளில் போய் சாப்பிடும் பொழுது பொரித்த உணவுகளில் எண்ணெயில் பொரித்த எண்ணெயை திரும்ப அவங்க பயன்படுத்தி கொடுக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு காரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் பலகாரத்தில், அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகலாம். அதிகப்படியான வெள்ளை சர்க்கரை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுக்குழல் அலர்ஜி வரலாம். மைதா சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அவசரமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். சரியான உணவு முறையில் வந்து நிறைய மாவு பொருள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு, குளுக்கோஸ் கண்டென்ட் உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு செரிமான சக்தி சரியில்லாமல் போய் அதை தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் நம்ம செய்ய சின்ன தவறுகள் தான், ஆனால் இது பெரிய பிரச்சனையாக உணவுக்குழல் அலர்ஜியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அப்போ இப்போ வந்துருச்சு, இப்போ ஏற்கனவே இருக்குது, இதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஏர்லியராக சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது.
காலை உணவை தவிர்த்துடுறவங்க கண்டிப்பாக காலை உணவை தவிர்த்துட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் போகிறேன், ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேங்கிறவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய டீ காஃபி குடிக்கிறதையே தவிர்த்துடணும் முதல்ல இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே அதை பண்ணுறவங்க இன்னும் பிரச்சனைகளுக்கு நிறைய தள்ளப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏர்லியராக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரத்தன்மை வாய்ந்த உணவை சாப்பிடணும். காரத்தன்மைனா என்ன காரணம்னா, நம்ம அந்த வயிற்றிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான அமிலம் தான் அந்த உணவுக்குழல் புண்ணை வந்து உருவாக்குது இல்லைங்களா? அப்போ அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம சீர்படுத்துறதுக்கு சமன்படுத்துறதுக்கு காரத்தன்மை வாய்ந்த ஒரு உணவை வந்து எடுத்துக்கணும். ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உணவில் காரத்தன்மை வாய்ந்த ஆல்கலைன் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட் வந்து பப்பாளி. ஸோ யாருக்கெல்லாம் இந்த உணவுக்குழல் அலர்ஜி இருக்கோ அவங்க காலையில் ப்ரஷ் பண்ண உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 துண்டு பப்பாளி பழம் சாப்பிடும் பொழுது அந்த அமிலத்தன்மையை இந்த காரத்தன்மை வாய்ந்த பழம் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அந்த அமிலத்தன்மையை குறைக்கும் பொழுது ஈஸியாக உணவுக்குழல் புண்ணு வந்து அலர்ஜி வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 வேளை உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபுட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கொய்யா பழமாக இருக்கலாம், இப்போ நம்ம சொன்ன பப்பாளி பழமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதுளம் பழமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பழம் 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அது மேலே மேலே எது கழிச்சுக்கிட்டு வராது. இது அடுத்த விஷயம். அதே மாதிரி உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எண்ணெய் கலந்து ரொம்ப ஸ்பைஸியாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாத்விக் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். கம்மியான எண்ணெய், கம்மியான காரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை அதனால் வரக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, எரிச்சல், வலி, இதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி தூங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு சீக்கிரமாகவும் சாப்பிடணும். ரொம்ப லேட்டாக 9-10 மணிக்கு சாப்பிடாம இந்த ஈசோஃபேகஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கம்பல்சரி அவங்க ஃபுட்டு வந்து 7 o'clock சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு 3 hours கழித்து தான் பெட்டுக்கு படுக்க போகணும். உடனே படுக்க போகக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே படுத்தோன்னாலும் இந்த உணவுக்குழல் புண்ணு வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. சாப்பிட்றதும் நேரமாக சாப்பிட்ணும். 3 மணி நேரம் இடைவெளி கண்டிப்பாக இரவு உணவுக்கும் தூக்கத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தூங்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தூங்குற மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக உங்கள் தலையை கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு மினிமலான ஒரு ஹைட்டில் வந்து ஒரு பில்லோ வச்சு தூங்கணும். இது வந்து உணவுக்குழல் அலர்ஜி இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தூங்கின உடனே படுத்த உடனே இருமல் வருது, எந்திரிச்சு உட்காந்துக்கிறோம், எது கழிக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிராணாயாம பயிற்சி ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக இந்த உணவுக்குழல் அலர்ஜியை நம்மளால் குறைக்க முடியும். மருந்து, மாத்திரைகள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி, குறிப்பாக பிராணாயாம பயிற்சி வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமிடியாக இருக்கும். உங்களுடைய உணவுக்குழல், உங்களுடைய மூச்சுக்குழல் 2ல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூச்சு பயிற்சியான பிராணாயாம பயிற்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி டாக்டர், இதெல்லாம் வந்துருச்சு, இப்போ நான் ஆன்டாசிட் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால் சிரப் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ஏலக்காயை மட்டும் தட்டி போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு டீ மாதிரி கொதிக்க வச்சு ஒரு கருப்பட்டி போட்டு இரவு உணவுக்கு பிறகு அந்த டீயை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் உணவுக்குழலில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது. அதுக்கு இயற்கையான ஒரு ரெமிடியை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த உணவுக்குழல் புண், வீக்கம், அலர்ஜியிலேருந்து நம்மளால் ஈஸியாக ரெடி ஆகிக்க முடியும். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் இதுக்கு தொடர்ச்சியான மாத்திரைகள் இல்லாமல் உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்களே தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.
வணக்கம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் இருக்கும். நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது, இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இந்த படர்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படர்தாமரை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி களிம்பு அதை எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை. ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும். இது யூஸ்வலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகளை வந்து. இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க. சீமை அகத்தி இலை, வண்டு கொல்லி இலை, இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய உடம்ப கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து மஞ்சள் மெழுகு, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சீமையகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம். இப்போ இந்த தேன் மெழுகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக. ஸோ தேன் மிளகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த தேன் மிளகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும். இந்த தேன் மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மிளகை வந்து பயன்படுத்துகிறோம். இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த 2 சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது. சீமையகத்தியோட சாறு சாறு சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும். ஸோ அது வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும். இறுகி மெழுக மாறிடும். ஸோ இப்போது அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது அடங்கிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் அதில் நல்ல ஒரு ஹீட் இருக்கும். ஸோ இந்த சீமையகத்தி களிம்பு
படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமை அகத்தி களிம்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த சீமை அகத்தி, குப்பை மணி இது எல்லாமே வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது, முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமை அகத்தி களிம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரியில் தலைமை பண்பு, அதாவது தலைவன். இந்த தலைமை பண்புங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப சூப்பரான வார்த்தை தெரியுமா? எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி இருந்துராது. ஆனால் கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னத்துக்கு இந்த தலைவன், இந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏவுறான், திட்டுறான், தண்டனை கொடுக்குறான், இந்த தலைவன் தேவையா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் தலைவன் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், அதை பற்றி தான் இன்றைக்கி கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காடு. இந்த காட்டில் எல்லா மிருகங்களும் வசிச்சிச்சு. இந்த காட்டினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஒரு வெப்ப காடு. அப்பப்போ மழை பெய்யும் அப்படின்னாலுமே கோடை காலத்தில் ரொம்ப வெப்பம் அதிகமாகவே இருக்கிற ஒரு காடு தான். அந்த மாதிரியான ஒரு காட்டில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று இருந்தது. பனைமரத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கருவேல மரமும் ஒன்று இருந்தது. இந்த ரெண்டுத்துக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு சின்ன புதர், இந்த கத்தாழையெல்லாம் சப்பாத்தி கள்ளி எல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு சின்ன புதர். ஒரு முயல் குட்டி. இந்த முயல் குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி இது பண்ணிவிட்டு ஏதோ கிடச்ச கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த புதருக்குள்ளே வந்து அப்படியே தூங்கலாம் அப்படின்னு வந்துச்சு. வந்து அப்படியே இந்த புதருக்கு அடியில் அந்த நிழலில் படுத்துட்டு கண்ணை அசந்து அப்படியே தூங்குது. இந்த முயல் குட்டிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என்னன்னா உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி அந்த முயல் குட்டிக்கு ஒரு கனவு. இப்படி உலகம் முழுக்க அப்படியே பூகம்பம் வருது, தண்ணி எல்லாம் மேலே வருது, கடல் தண்ணி எல்லாம், மலையெல்லாம் உடையுது. இப்படி நீங்கள் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் முயல் குட்டியினுடைய கனவுல வருது. இதுவும் சாப்பிட்டது, பகல் தூக்கம் வேற, பகலில் இந்த கனவு வேற. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. தன்னை மறந்து கனவு கண்டுக்கிட்டே கனவுல தூக்கத்திலேயே பயந்துக்கிட்டு இருக்கு இந்த முயல்குட்டி. இப்படி பயந்து அந்த தூக்கத்தில் நடுங்கிட்டு இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கவே அதால் முடியல, அவ்வளோ பயம். அந்த நேரத்தில் பக்கத்தில் திடும்னு ஒரு பெரிய சத்தம். இந்த சத்தம் எங்கிருந்தோ இடி மாதிரி வந்து விழுகுது. இந்த முயல் அவ்வளவுதான், என்னன்னே பார்க்கல, எந்திரிச்சது ஒரே ஓட்டம். முயல் எப்படி ஓடும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே 4 கால் பாய்ச்சலில் பிச்சுக்கிட்டு ஓடுது முயல். இதுக்கு என்னென்னா கனவு கண்டுச்சு பார்த்தீங்களா, உலகம் அழியிற மாதிரி. இந்த சத்தத்தை கேட்டோன்னே நிஜமாவே உலகம் அழிய போகுது, அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னே முடிவு கட்டி கிடச்ச திசையில் அது பாட்டுக்கு ஓடுது. முயல் கொஞ்சம் தூரம் ஓடிட்டே இருக்கிற போது அங்கே ஒரு மான் பார்த்தது. எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படின்னு. ஐயோ உலகம் அழிய போகுது, ஓடியா ஓடியா அப்படின்னு முயல் கூப்பிட்டுச்சு. இப்போ மானும் அதை விட வேகமாக 4 கால் பாய்ச்சலில் மான் பின்னாடியே ஓடிச்சு. இப்போ மான் பின்னாடி ஓடுதுன்னா பின்னாடி பார்த்தா ஒரு காட்டு எருது. இந்த எருது வருது, முயலும் மானும் சேர்ந்து ஓடுதே, எங்கேடா ஓடுறீங்க 2 பேரும்னு அது கேட்க, உலகம் அழிய போகுது, ஓடியா ஓடியா அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்ல, இப்போ எருதும் பின்னாடியே ஓடுது. எருது பின்னாடியே ஒரு நரி ஓடுது, நரி பின்னாடி ஒரு யானை ஓடுது, யானை பின்னாடி ஒரு காட்டு குதிரை ஓடுது. இப்படி எல்லா மிருகங்களும் பின்னாடி பின்னாடி சேர்ந்து 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 காண்டாமிருகம் உள்பட எல்லாம் சேர்ந்து ஓடுது. இப்போ பார்த்தா ஒரு பெரிய படையே திரண்டு காட்டில் தலை தெறிக்க ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இப்படி இந்த பெரிய ஓட்டத்தில் தூரத்தில் மலை மேலே உச்சியில் இருந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் இல்லையா, அவர் பார்த்துட்டாரு. எங்கே ஓடுறாங்க இந்த பயலுக, நம்ம ஒன்றுமே சொல்லலையே, நமக்கே தெரியாமல் இவங்க புதுசாக எங்கேயாவது கிளம்பி போகிறாங்களான்ட்டு இப்போ சிங்கம் மேலேருந்து இறங்கி வந்து நில்லுங்கடா நில்லுங்கடான்னு குரல் கொடுக்குது. இது காதலே வாங்காமல் இந்த கும்பல் ஃபுல்லாக தலை தெறிக்க ஓடுது. இப்போ சிங்கம் அந்த வேகமாக ஓட்டத்தை எடுத்து இந்த எல்லா மிருகங்களுக்கு முன்னாடியும் போய் டக்குன்னு நிற்கிது.
இப்போ எல்லா மிருகங்களும் நிற்கிறாங்க. இப்போ சிங்கம் கேட்குது, கூப்பிட கூப்பிட காதில் வாங்காமல் எங்கடா ஓடுறீங்க இத்தனை பேரும் சேர்ந்து, எதுக்கு இந்த ஓட்டம் இப்படி தலைதெறிக்க ஓடுறீங்கன்னு கேட்டபோது, அப்போ உலகம் அழிய போகுது ராஜா, ஓடியாங்க ஓடியாங்க நீங்களும் ஓடியாங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இப்போ சிங்கம் கேட்டுது, உலகம் அழிய போகுதா, யாரா சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னா, அப்போ காண்டாமிருகம் நரியை காட்டுது, நரி யானையை காட்டுது, யானை காட்டு குதிரையை காட்டுது, காட்டு குதிரை எருதை காட்டுது, எருது மானை காட்டுது, மானு கடைசியில் முயலை காட்டுச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. முயலை முன்னாடி வா, இங்கே வா நில்லு அப்படின்னு காட்டு ராஜா சிங்கம் கூப்பிடுது. அப்போ முயல் வந்து நின்றுட்டு, இல்லை ராஜா உலகம் அழியுது அப்படின்னா, நீ பாத்தியா? இல்லை ராஜா உலகம் அழியுது எனக்கு தெரியும். எப்படா பார்த்த? எப்படா தெரியும்? நான் கனவு கண்டேன், அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு உலகம் அழியிறது தெரிஞ்சிச்சு. கனவு கண்டா அது நடந்துருமா? அது மட்டும் இல்லை ராஜா, சத்தமும் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேட்டுச்சு? தோ அங்கே சத்தம் கேட்டுச்சு அப்படின்னுச்சு முயல். நீ ஒன்று பண்ணு, என் முதுகில் ஏறி உக்காருன்னுட்டு மற்ற எல்லாரையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டு காட்டு ராஜா சிங்கம் அதோட தோளில் முயலை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்ப ஓடுறாங்க. போய் பார்த்தா அந்த உயரமான பனைமரத்தினுடைய மட்டை கீழே விழுந்திருக்கு, பனைமட்டை கீழே விழுந்திருக்கு. அது மேலே பக்கத்தில் இருந்த கருவேல முள்ளுனுடைய கிளை ஒன்று, அதுவும் காஞ்ச கிளை, அது இது மேலே விழுந்ததில் சட சட சடன்னு சத்தம் கேட்குமா. இது 2 சரிஞ்சு விழுந்து ஒன்றுக்கு ஒன்று மோதின அந்த சத்தத்தை பெருசாக ஏதோ பூமி பொழந்துருச்சுன்னு முடிவு பண்ணி இந்த முயல் ஓட ஆரம்பிக்க, பின்னாடி மான் ஓடி வர, யானை ஓடி வர, எருது ஓடி வர, காண்டாமிருகம் நரி எல்லாம் ஓடி வர, காடே ஒரே கலைபரமாக போயிடுச்சு. இப்போ காட்டு ராஜா சிங்கம் வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை புரிஞ்சுட்டு திரும்ப வந்து இவங்க எல்லார்கிட்டையும், ஒரு இடத்துல நடந்தா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு தெரிஞ்சா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு பிறகு அதை பற்றி முடிவு பண்ணுங்க. எடுத்த எடுப்புலையே இதுதான் முன்முடிவை கட்டிட்டீங்கன்னா இப்படித்தான் தேவையில்லாமல் பயப்படுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. மற்ற பிரஜைகள் எல்லாம் என்னதான் அவசரப்பட்டாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் குறிப்பாக தைரியத்தோடையும் இருந்தால் குடிமக்களை காப்பாற்றலாம். நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.